தமிழ்நாடு உழவர் பேரியக்கம் சார்பில் திருவண்ணாமலையில் நடைபெறவுள்ள மாநில விவசாயிகள் மாநாடு குறித்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு பேரியக்கம் சார்பில் திருவண்ணாமலையில் வருகின்ற டிசம்பர் 21 மாநில விவசாயிகள் மாநாடு நடைபெறுவதையொட்டி திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம் தேசூரில் தெல்லார் மேற்கு ஒன்றிய பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு வன்னிய சங்க கிழக்கு மாவட்ட தலைவர் மச்சேந்திரன் தலைமை தாங்கினார். தெல்லார் பாமக மேற்கு ஒன்றிய செயலாளர் ஐயப்பன் முன்னிலை வகித்த நகர செயலாளர் பிரபு அனைவரையும் வரவேற்றார். பாமக மாநில செயற்குழு உறுப்பினர் மன்னப்பன் சிறப்புரையாற்றினார். மாவட்ட அமைப்பு செயலாளர் சக்திவேல், மாவட்ட தேர்தல் பணிக்குழு தலைவர் NS மணி ஆகியோர் கருத்துரை வழங்கினார்கள். இதில் உழவர் பேரியக்க மாவட்ட தலைவர் ரமேஷ் வெடால், ஊராட்சி மன்ற தலைவர் மனவாளன், முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் ஆசை தம்பி, ஒன்றிய தலைவர் அன்பழகன், பாஞ்சரை ராகவன், வாட்டர்மணி உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். முடிவில் கோவானந்தர் கோவிந்தன் நன்றி உரையாற்றினார். உலகை இயக்கமே விவசாயம் நம்பிதான். இப்ப நம்ம சொல்லக்கூடிய உலக பணக்காரன் முதல் வரிசை, 2வது வரிசை, 3வது வரிசை, தமிழ்நாட்டில் பெரிய பணக்காரன், இது எல்லாருமே அவங்க பணக்காரர்கள் ஆகிறது வேற யாருமே இல்லை, விவசாயிகள் தான். மறைமுக சுரண்டல். இந்த கம்யூனிஸ்ட் கூட்டங்கள் எல்லாம் அது ரொம்ப தெளிவா பேசுவாங்க சில விஷயங்கள்ல. இந்த பணம் எப்படி போகுது அப்படின்னா, எல்லா பொருளையும் உற்பத்தி பண்ணக்கூடியவனுக்கு விலை நிர்ணயிக்கக்கூடிய அந்த ரைட்ஸ் இருக்கு. ஏன் விவசாயத்துக்கு மட்டும் அது கொடுக்க மாட்டேங்கிறாங்க? ஏன் கொடுக்கறது இல்லை அப்படின்னா, அதுக்குதான் சொல்ல உணவு பாதுகாப்பு மசோதான்னு ஒரு சட்டத்தை கொண்டு வருவாங்க. ஏன்னா மற்ற எல்லா பொருளுக்கும் அவங்க நிர்ணயிக்கிற விலையை, ஆனா இந்த பொருளை மட்டும் ஏன் நிர்ணயிக்க முடியாதுன்னா, நிர்ணயிச்சிட்டானா உலகத்திலேயே பெரிய பணக்காரனா இருக்கிற மிகத்திருந்த லாபகரமான தொழிலா இருக்கக்கூடிய விவசாயம் மட்டும்தான். இந்த பேசிக்கான விஷயம் வந்து உணவு. இதை கொடுக்கக்கூடிய விவசாயிகளுக்காக தான் ஐயா வந்து ஆரம்ப காலத்துல இருந்து எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ இல்லையா, 2 விஷயத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஒண்ணு இலவச கல்வி, இன்னொன்னு விவசாயம், அடுத்ததான் மருத்துவம், 3 விஷயம்.